படம் பண்ணுன்ற கனவோடு வந்த ஒரு நடிகன் நான். ஸோ எப்படா படத்தை கூப்பிடுவாங்கன்னு மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். சடனாக ஒரு கால் வருது மத்தியானம். தனுஷ் சார் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க, 2 மணி நேரத்தில் ஹைதராபாத் போயிடுவார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் டேரக்டர்கிட்ட போய் கெஞ்சுறேன் சார். ஏன்னா சீரியல் மோஸ்ட்லி கேவிக்கு தெரியும், பர்மிஷன் வாங்குறது இப்படி தலைகீழ நின்னா கூட கிடைக்காது. அது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்குது. நான் அவங்களை தப்பாக சொல்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் போய் கேட்கும்போது அந்த ஆச்சரியம் போயிட்டு, சார் தனுஷ் சார் படம் போங்க சார் அப்படின்னாரு. ஸ்ருதிஹாசனுக்கு அப்பாவா? அப்போ நீங்கள் தான் கமலஹாசன் அப்படின்னாரு. சார் நீங்கள் வேறு சார் சான்ஸு, நான் ஆஃபீஸ்க்கே போகல, நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ கற்பனை பண்ணுறீங்கன்னா சரி போயிட்டு வாங்கன்னு ப்ரொடியூசர் அவர் காரை கொடுத்தாரு. சையத் அன்வர்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ரசூல் அப்படின்னு ஒரு டேரக்டர், அவங்கள மறக்க முடியாது லைஃப்பில். போனால் சிவான்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், என்றைக்கும் நான் ஃபோட்டோ கொடுத்ததை தனுஷ் சார் டேபிள் இப்படி வச்சிருக்காப்புல. அப்போ ஸ்ருதிஹாசனுக்கு அப்பா கேரக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. தனுஷ் டக்குன்னு பார்த்தோன்னா இவர் ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு? இவர் சார் ஆக்டர் தான் சார், அப்கமிங் இப்போ தான் சீரியல்னு சொல்லாது யாரும், வர சொல்லுங்கள் ஆஃபீஸ்க்கு 2 hours டைம், அதுக்குள்ளே நான் ஹைதராபாத் போகணுன்னா சீக்கிரம் வந்துடுங்க சார், சான்ஸை விட்றாரு. நான் அடிச்சு பிடிச்சி ப்ரொடியூசர் காரில் போய் இறங்கி போய் உட்காந்துட்டேன். அதனால் தனுஷ் சார் கூப்பிட்றாங்க உள்ளே வாங்கினா, உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளை பட படமே பண்ணது இல்லையே நம்ம. அப்பான்னு உள்ளே போய் ஃபஸ்ட் அடி பார்த்தார் மேலே கீழேயும். ஓகே மேக்கப் போட்டிருக்கீங்களா அப்படின்னாரு. நம்ம ஷூட்டிங்லேருந்து தான் வரோம். நல்ல ஆமாம் சார், கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க, பேசன் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வாஷ் பண்ணிட்டு தான் அதே மாதிரி தான் சார் இருக்குது, என்ன பாருங்கள், நாங்களாம் பாருங்கள் இவ்வளோ டேன் ஆகும், உட்காருங்க அப்படின்னாரு. அப்புறம் ஐஸ்வர்யா மேம் தான் சார், மேம் வணக்கம் அப்படின்னு. வணக்கம். அவன் என் பக்கத்தில் உட்காந்தார். அவர் யாருன்னு எனக்கு அப்போ தெரியல, பின்னாடி தெரிஞ்சுது. அப்போ தனுஷ் சார் ஸ்லோவாக அது மாதிரி ஸ்ருதிஹாசன் அப்பா பார்க்குறோம் உங்களுக்கு, சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியே கூப்பிட்றேன்னா வெளியே வந்து ஒரு கோட் ஆகிட்டு சொன்னேன். சார் இந்த கேரக்டருக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம், நரேன் சார், ஜேபி சார், அரவிந்த் சாமி சார் கூட பேசணும். அப்போ நினச்சி அப்பிட்டு இது நம்மளுக்கு கிடைக்காது, சான்ஸ் இல்லை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு. அப்புறம் கூப்பிட்டா தனுஷ் சார் கூப்பிட்டு 10,000 செக் கொடுத்தாங்க. ஓகே, நம்ப முடியல. அந்த மூமெண்ட் ஒரு நடிகனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னால் நம்ப முடியல, தலை சுற்றுது, கண் இருளுது, கத்தலாமான் இருக்கு, ஒரு மாதிரி தனுஷரை கட்டி பிடிச்சிடலாமான் எல்லாம். இதான் அட்வான்ஸு. ஷூட்டிங் டேட்டு மட்டும் நீங்கள் மெஸ்அப் பண்ணாமல் வந்து கரெக்டாக வந்துடுங்க. ஜனனி அவங்க அது கேரக்டர், அவங்க அப்பா. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சார். எல்லாம் சீரியல்லாம் பின்னாடி போகுது, பெரிய பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி வருது. அப்புறம் நினச்சி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் தேங்க்ஸ் சொல்லி, சிவா எனக்கு எப்போவோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தேன். இன்றைக்கி எனக்கு சிவா வந்து கடவுள் மாதிரி. ஏன்னா அவர் இல்லைன்னா கஷ்டம், உள்ளே போயிருக்க வெளியே வந்து கத்தணும். ரோடு போயஸ் கார்டனில் தனுஷ் சார் வீட்டு வாசலில் கத்துறேன்.